பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ரா நினைச்ச பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது போலயே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா திவ்யாவை பத்தி பல விஷயங்களை எடுத்துன்னு வந்து விக்ரம் கிட்ட போட்டு விட்டதால விக்ரம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னது திவ்யா எப்படியா அப்படின்ற மாதிரி வாயை பொழக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதை எடுத்துன்னு போய் சுபிக்ஷா கிட்ட கேட்கிறார், கனி கிட்ட சொல்றார். அதுக்கப்புறம் கானா வினோத் சாண்ட்ராவோட முகத்திரிய டாரா கிழித்த தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணணும் மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ காலைல உட்காந்து ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் விக்ரம்குள்ளேயும் இவங்கக்குள்ளேயும் நடந்துச்சு, சாண்ட்ராக்குள்ளேயும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த தலைவலி மேட்ரு. ஸோ அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க இல்லையா, வீட்டு வேலை செய்யாம இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்களே சாண்ட்ரா மற்றும் திவ்யா. அதுல 2 பேருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்கு. எப்படி 2 பேருக்குமே ஈக்குவல் பங்காதான் இன்வால்வ் பண்ணி இழுத்தடிச்சாங்க. அதுல ஒரு டீ பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அந்த டீ பிரச்சனைக்கு வந்து தலைவலிக்குது, எனக்கு பால் கொடுங்க, பால் இருந்தாதான் அதுல குடிப்போம் அப்படின்ற மாதிரி இஷ்யூ ஆகி வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணப்பட்டது. இதுல விக்ரமுக்கு அந்த தலைவலியே பொய் தான் போல, மெடிக்கல் இஷ்யூ சொல்லி இந்த மாதிரி கேம் பிளே பண்ணிட்டாங்கன்றது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டாரு. பட் இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இன்னும் அந்த தலைவலி உண்மைதான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு போல விக்ரம். எப்படி அந்த தலைவலி உண்மைதான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க தலைவலி மாத்திரையே மறுநாள் போடுறாங்க, மறுநாள் மதியம் போடுறாங்க. அப்படி எப்படி போட முடியும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இதை சொன்ன உடனே விக்ரம் ஷாக் ஆயிட்டாரு. என்னது, அப்ப அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு வந்து ஒரு பக்கம் சுபிக்ஷா கிட்ட கேட்கிறாரு. சுபிக்ஷா, இந்த மேட்ரு ஆமா, அந்த தலைவலி பொய்யாமே, இதெல்லாம் பண்ணாமே, இதை நினைச்சு நான் வேற இவ்வளவு ஃபீல் பண்றதுனே, இவ்வளவு இது பண்றதுனே, இது பொய்ன்னு தெரிஞ்சு எனக்கே ஷாக்கா இருக்கு, உனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு அப்படின்னும் போது எனக்கு தெரியல. ஆனா நம்ம இதை கேட்கணும், திவ்யா கிட்ட நான் போய் கேட்க போறேன்ற மாதிரி விக்ரம் சொல்றான். எப்படி திவ்யா கிட்ட நான் போய் கேட்க போறேன், கேட்காமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்காக நம்ம எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்மள இது பண்ணோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி நானும் தான் நிறைய இடத்துல பால் கொடுங்க நானும் பேசியிருக்கேன். இது எப்படி நம்ம கேட்காம விடுறது, இது கண்டிப்பா கேட்கணும், பேசணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணி போய் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கனி வராங்க. கனி கிட்ட போய் விக்ரம் பேசுறான். அப்போ சாண்ட்ரா சொன்ன சில விஷயங்களையும், சாண்ட்ரா கனியை பத்தி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்களே, அது பேசி ஒரு சொல்யூஷன் அது 2 பேருக்கு பேசிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு திவ்யாவை பத்தி நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றான். அப்போ அந்த உள்ள அந்த கபோர்டுக்குள்ள போய் துணி எடுத்து வச்சது, அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணது, இதெல்லாம் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான். அது கனி என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அப்படி போய் பண்ணியிருக்க வேண்டாம், அவங்க அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியும், அந்த பேக் வந்து கேப்டன் வந்து சொல்லிடுறதுக்கு அப்புறம் ஏன் பண்ணணும் அப்படின்றதையும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. நார்மலா மற்றவங்க கிட்ட எல்லாம் நார்மலா பேசிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா, அவங்க கிட்ட மட்டும் தான் நார்மலா பிஹேவ் பண்ணல. அது எப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும், அங்க பிஹேவ் பண்ணிட்டு இங்க வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றதையுமே சொல்றாங்க. கனி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு கரெக்ட் தான் இந்த சூழ்நிலை இதெல்லாம். அதே மாதிரி அந்த பாத்ரூம் மேட்ருமே அவங்க வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி நமக்கு எதுவும் கேட்கல. நம்ம மேல ஒரு பொய் சொன்னா நமக்கு வந்து ஒரு பொய்யா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்றதையும் நான் ஓப்பனா சொல்லிட்டேன்ற மாதிரி விக்ரம் அந்த விஷயத்தையும் சொல்லிடுறான். எப்படி அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்து ஒவ்வொரு டைலாக் சொன்னாங்கல்ல, அதுக்கு அவங்க பேசினாங்கல்ல, அதையுமே நான் இப்படிதான் பார்த்தேன்றது ஓப்பனா சொல்லிட்டான். அதையுமே கனி கேட்கறாங்க. சரி, இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, அது அவங்க 2 பேரும் பேசிக்கணும், இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் அவங்களால நம்மளுடைய கேமும் பாதிக்குதுல அப்படின்ற மாதிரி கனியும் சொல்றாங்க, விக்ரமும் சொல்றாங்க. கரெக்ட். இப்போ அவங்க 2 பேரோட பிரச்சனைனா அது விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. பட் அவங்க போயிட்டு நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்க தனியா போய் வெளியே உட்காந்துட்டு இருந்தா நம்ம ஏதோ அவங்கள பண்ண மாதிரி ஆயிரும். அதுவும் ஒரு பக்கம் பாதிக்குது. இந்த வீட்டோட மோரலே ஒரு பக்கம் வந்து டேமேஜ் பண்ணுது. இந்த 2 பிரச்சனையால நமக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அது அவங்களோட போனா பரவாயில்ல, ஒட்டுமொத்த வீட்டையும் பாதிக்கும் போது அது நமக்கும் பெரிய பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் கனி கூட நடக்குது. ஸோ இதை பேசி இது ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி முடியுது. முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, தல ரூமுக்கு விக்ரம் போறாரு, வினோத்துமே வராரு. வினோத் வந்து நேத்து நைட்டு நடந்த நிகழ்வுகளை போட்டு உடைக்கிறார். நேத்து நைட் என்ன நடந்திருக்குன்னா, நான் அந்த ஒரு கான்வர்சேஷன் பிட்டு மட்டும் பார்க்காம இருந்துட்டேன். வினோத் வந்து உட்காந்துட்டு கிட்டத்தட்ட கிளீனிங் டீம் அவங்க 2 பேரும் கிளீனிங் பண்ணாம கிட்டத்தட்ட லைவ்ல ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருப்பாங்க. 1 மணி நேரம் அதுவும் வினோத் வெயிட் பண்றாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. எப்படி வினோத் வெயிட் பண்றாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. பேசிட்டு இருந்தாங்களா, பேசிட்டு வரவே இல்லை. வினோத் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே போய் உட்காந்துட்டு என்ன ஏது அப்படின்றலாம் கேட்டாரு. அப்ப பார்வதி கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அந்த கிளீன் பண்ற இடத்துல நீங்க இப்படி பண்ணிருக்கூடாது போது பதிலடி கொடுத்துட்டாரு வினோத் சூப்பரா. ஏங்க, நீங்க ஒரு கேப்டனா இருந்தா நீங்க அந்த டீம் வச்சு வேலை வாங்கியிருப்பீங்களா, அதே தான் நானும் பண்ணேன், இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து சாண்ட்ரா கால் ஆட்டிக்கிட்டே, ஒரு பக்கம் செருப்பு இப்படி கால்னா இப்படி உட்காந்துட்டு இருக்குன்னா காலை இப்படி மேல தூக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க. அந்த விஷுவல்ஸ் வேணா எக்ஸ்ல கூட இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். அவங்க கால் ஆட்டிக்கிட்டே பேசுவாங்க. ஒருத்தர் நம்ம பேசுறானா காலை தூக்கி அப்படியே மேல ஆட்டிக்கிட்டா பேச முடியும். அது பேசுறதுக்கு என்ன மரியாதை? ஒருத்தங்க சாண்ட்ரா பொறுத்தவரையும் மூஞ்ச பார்த்து பேச மாட்டாங்க, இப்படி காலை ஆட்டிக்கிட்டு பேசுறது இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்.
ரொம்ப ஒஸ்ட். அதை வந்து கானா வினோத் அங்க பேசி புரிய வச்சுட்டு இருக்காரு. பார்வதி இதுக்கு நடுவுல கலாச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத விக்ரம் கிட்ட சொல்றாரு. காலாட்டிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல எனக்கு காண்டாயிருச்சு, நான் காலை தூக்கி போட்டேன். அவர் சொல்லல, பட் நம்ம விஷுவல்ஸ்ல பார்க்கும்போது இவங்க காலாட்டிட்டு இருக்க டைம்ல கரெக்டா கானா வினோத் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த அப்புறம் இவங்களுடைய கால் ஆட்டோமேட்டிக்கா கீழே போகுது. எப்படி சாண்ட்ராவோட ஆளு கால் ஆட்டோமேட்டிக்கா பிஹேவ் பண்ணுது. அதுங்க அப்புறம் இவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தோடனே போலாமா பார்வதி கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க காலாட்டிட்டு அடுத்தவங்க பேசும்போது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஆனா அவன் கால் மேல போட்டு உட்கார்ந்தா மட்டும் நீங்க வாக் அவுட் பண்ணிட்டு போவீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அது கூட நான் உட்லியே அவங்க எப்படி வேலை செய்யாம போடுவாங்க, நைட்டு வேலை செய்யணும் செய்ய வைக்கணும், நான் வேலை வாங்கினேன்ற மாதிரி கானா வினோத் பார்வதியும் சரி சாண்ட்ராவும் சரி நைட்டு வேலை வாங்காம அனுப்ப மாட்டேன்ற மாதிரி வேலை வாங்கிட்டு தான் அமிச்சாரு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவங்க பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கனிக்கு எதிராக மூஞ்ச பார்த்து பேச சொன்னா மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. நானும் தான் பார்த்தேன், அவங்க பொய் சொல்றாங்க, மூஞ்ச பார்க்காமயே பொய் சொல்றாங்க. மூஞ்ச பார்த்தா தானே அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அவங்க தனியா போய் உட்காந்துட்டு சிம்பத்தி இந்த இது வந்து வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது, இதை மட்டும்தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்களோட ஆட்டம் இப்படிதான் அப்படின்றத போட்டு உடனே கிளின்னு கிளிக்கிறாப்புல கானா வினோத் யாருக்கிட்ட, விக்ரம் கிட்ட. அப்படித்தானே பண்றாங்க. ஒரு மூலையில உட்காந்து கண்ணீர் விடுறது, தனிமைப்படுத்துறது, இதை மாதிரிதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே பக்காவா தெரியுது அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா, கனி மற்றும் அவங்களோட பிரச்சனை அது வேற, அதுக்குள்ள போக வேண்டாம். திவ்யா மற்றும் சாண்ட்ராவோட பிரச்சனையில நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து அந்த கபோர்டு மேட்டரா இருக்கட்டும், அடுத்து வந்து அந்த தலைவலி மேட்டர்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது, இந்த மாதிரி மேட்டரா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த பிரஜன் போன மேட்டர்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனால ஒட்டுமொத்த கேமுமே பாதிக்கப்படுது. எது நமக்கும் பாதிக்கப்படுது, நம்மளோட கேமும் அஃபெக்ட் ஆகுது. இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்க முடியாது, இந்த வீட்டோட இதுவே வேற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதே சொல்றாங்க. அப்போ வந்து இல்ல இவங்களுக்கு திவ்யாவை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரியுதுன்னா ஓப்பனா போட்டு உடச்சு முகத்திரி கிழிச்சு கேம் பிளே பண்ணலாம்ல, அதை இறங்கி ஆடலாம்ல அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. இல்ல அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை அவங்க பண்ண விருப்பப்படல, பண்ண மாட்டேங்கிறாங்க, அது எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னும் போது, ஸோ நம்ம லிவிங் ஏரியாவில் நான் மீட்டிங் கூப்பிடுறேன், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணுவோம், அவங்க தரப்புல இருந்து சொல்யூஷன் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க போயிட்டு ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படி, இவங்க திவ்யாவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா அப்போ வந்து திவ்யாவை குற்றச்சாட்டுற மாதிரி ஆயிருக்கும். இவங்க அதை எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காம அது வேற மாதிரி ஆகும். இவங்க திவ்யாவை பிளேம் பண்ற மாதிரி தான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கானா வினோத் உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திவ்யா மேல தப்பு இல்லைன்னா, திவ்யா உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க போய் பேச வேண்டியது தானே. அப்ப இவங்க மேல தப்பு இருக்கு, அதை பேசினா மாட்டிப்போன்றதுக்காக திவ்யா மேல ப்ரொஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி வேலையை பாக்குறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி உடைச்சு எறிகிறாரு கானா வினோத். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னா, இப்ப லிவிங் ஏரியால ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் அட்ரஸ் பண்றோம், அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் பேச வைப்போம். இதுக்கான கிளாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சாதான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப சம்பவம் இருக்கு திவ்யா vs சாண்ட்ரா அப்படின்றத சொல்லி முடிக்கிறேன். பாய் கைஸ்.